வாரியர்ஸ் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா 25ஆம் தேதியோட போஸ்ட் மார்க்கெட் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இதை வந்து 24ஆம் தேதி ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம். ஏன்னா 24ஆம் தேதி ஒரு ரிவர்சலுக்கு மார்க்கெட் சரியாக ப்ரீமியம் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் கம்பல்சரி வந்து மார்க்கெட் நிச்சயமாக வந்து அப்சைடு தான் ஃபர்ஸ்ட் மார்னிங் மூவ் பண்ணுவாங்கன்னு தெளிவாக சொல்லியிருந்தோம். மார்க்கெட் சொன்ன மாதிரியே அப்சைடு தான் மூவ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள். மார்க்கெட் காலையில் அப்சைடு மூவ் பண்ணி திரும்ப லிக்விட்லேருந்து மறுபடியும் மார்க்கெட் டவுன்ஃபால். இது நம்ம எதுக்கு சொல்ல வரோம்னா, எங்கே இருந்தால் ட்ரேட் பண்ணணும் நம்ம தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த அடிப்படை நோக்கம், இதோட வீடியோ அடிப்படை நோக்கம் எங்கே இருந்தால் ட்ரேட் பண்ணணும், அடிப்படையாக என்ன நடக்க போகுது மார்க்கெட்டில் அப்படின்ற பற்றி தான் நம்ம கன்யூஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு புஷ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கன்சால்டேட் மார்க்கெட் வந்து தொடர்ந்து கன்சால்டேட், திரும்ப ஒரு புட்டில் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ப்ரீமியம் கிடச்சிது. சரி, இது ஏன் அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத உற்று கவனிக்கணும். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி டோட்டலாக இடத்துக்கே போகல, சரிங்களா? பேங்க் நம்ம இடத்துக்கே போகல, டோட்டலாக வால்டைல் பண்ணிட்டாங்க, சுத்தமாக வால்டைல் பண்ணிட்டாங்க, ப்ரீமியமே கொடுக்கல. ஆனால் நிஃப்டி கன்சால்டேட்டாக உங்களுக்கு மார்க்கெட்டில் ப்ரீமியம், அதாவது நீங்கள் அன்னைக்கு சென்செக்ஸ் பண்ண சொல்லியிருந்தோம், செவ்வாய்க்கிழமை சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குன்னு, செவ்வாய்க்கிழமை காலையில் பண்ணியிருந்தா ஒரு 150 பாயிண்ட் ஈஸியாக நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். இதைத்தான் நம்ம ரிப்பீட்டடாக சொல்கிறோம். ஸோ நம்ம இடத்துக்கு வந்தாலோ இல்லை இடத்துலேருந்து அந்த நாள் ஈவினிங் நமக்கு சரியான ரிவர்சல் நடக்கலனாலோ அடுத்த மார்னிங் நிச்சயமாக நடக்கும். இதை நம்ம கண்டினியூ வீடியோஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூ வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்றத மெயின். அப்போ தான் உங்களுக்கு இந்த நம்ம கொடுக்குற லைன்ஸோட அடிப்படை இன்னைக்கு நடக்கலாம், ஏன் நடக்கலை, இப்படியான விளக்கங்கள் தெளிவாக போஸ்ட் மார்க்கெட்டில் கொடுக்குறோம். ப்ரீ மார்க்கெட்ன்றது கணக்கின் அடிப்படையில் எந்த இடத்துல செல்லர் ஆக்குபியாக இருக்காங்க, அங்கே வந்தால் மார்க்கெட் ரிவர்ஸோ பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் மார்க்கெட் உங்களுக்கு ப்ரீமியம் ஜென்ரேட் பண்ணுன்றதை நம்ம தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி தான் நம்ம கண்டிப்பாக மார்க்கெட் ப்ரீமியம் கொடுத்துட்ருக்கு அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. சரி, வாங்க நம்ம இன்னும் அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வியாழக்கிழமை, அதாவது 27ஆம் தேதியோட ப்ரீ மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், என்ன ரேஞ்ச் கொடுக்கான்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் என்ன அப்படின்னா 48,861, 48,994 அப்படின்றது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 48,567, 48,406 அப்படின்றது சப்போர்ட்டாக இருக்கும். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 22,677, 22,710 அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ். 22,537, 22,490 அப்படின்றது சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நாளைக்கு சப்போர்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு ப்ரீ மார்க்கெட்டில் பார்க்கலாம், ப்ரீ மார்க்கெட்டில் பார்க்கலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அப்படி போட்டுருங்க.